ராமநாதபுரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மகிழா காங்கிரஸ் சார்பில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி கையெழுத்து இயக்கம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 33% இடஒதுக்கீடை மத்தியில் ஆளும் பாஜக அரசு அமல்படுத்த வேண்டும். ராமநாதபுரம் தாலுகா நகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ராமலட்சுமி தலைமை தாங்கினார். மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததை கொண்டாடும் வகையில் நிர்வாகிகள் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்லதுரை அப்துல்லா, வட்டார தலைவர் காருகுடி சேகர், மனித உரிமை மாவட்ட தலைவர் பசும்பொன் சையது அப்தாஹிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆனந்தி பாண்டியராஜன், புஷ்பா தேவி, தமிழரசி, சங்கீதா, அமீரம், நிஷா பாத்திமா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். கடந்த 18/4/2026 அன்று மக்களவையில் எங்களுக்கான 33% இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று ஆவலுடன் காத்திருந்தோம். நாங்கள் 33% இடஒதுக்கீடு வந்தால் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும், தகுதியுள்ள மகளிர் எம்பியாகவும் எம்எல்ஏக்களாகவும் உருவாகி பல மாற்றங்களை தருவோம், பெண்களுக்கான சலுகைகளை கேட்டு பெறக்கூடிய இடத்தில் வருவோம் என்று இருந்த நிலையில் தொகுதி மறுவரையறையை காரணம் காட்டி மத்தியில் ஆளும் பாஜக அரசு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தராமல் மறுத்து காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டத்தை தொடர்ந்து மோடி அரசின் அவலட்சண நிலையை கண்டித்து ஒவ்வொரு மாநில மகளிரும் மாவட்டம் சார்பிலும் மாநில சார்பிலும் வட்டார அளவிலும் நாங்கள் மோடிக்கு கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிராம வாரியாக இந்நிகழ்வை எடுத்து கூறி எங்களுக்கான 33% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை எங்களை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து மகளிர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்பதை கூறி உடனடியாக 33% இடஒதுக்கீடை மத்தியில் ஆளும் பாஜக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.